இன்னைக்கு நான் வந்து எங்கள் கடற்கரையை சுற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம். மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மென்ஸ் எல்லாமே வெறுங்காலில் தான் கடலுக்குள்ளே போவாங்க. அவன் அந்த கையை பிடிச்சி வச்சுக்கிறான் மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ரெஸ்கியூ பண்ணி அதை எடுத்தாச்சு. ஏன்னா சின்ன பையன். ஹாய் மக்கள்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. கடந்த 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெக்கிங் வீடியோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் வேலைப்பொழு அப்படி காரணமாக நம்ம ட்ரெக்கிங் வந்து போக முடியாமல் போயிடுச்சு. நம்ம பசங்க வந்து கொண்டாரிங்க மேலே வந்து போயிட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம், நம்ம கடற்கரை யாராச்சும் சுற்றி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் வந்து எங்கள் கடற்கரையை சுற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வித்தியாசமாக எங்கள் கடல் வந்து உள்வாங்கி கிடக்கு. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? ஆடி மாதம் காற்றடிக்கும் போது எப்போயுமே இது வந்து உள்வாங்கிறது தான். இதில் வந்து நாங்கள் வந்து நண்டு பிடிப்போம். அந்த கடல் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷார்ட்டாக தான் இருக்கும், பாருங்கள் மக்கள்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கடற்கரையை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே தண்ணி வந்து கிடந்திருக்கும். இது ஃபுல்லாமே தண்ணியாக இருந்திருக்கும். அங்கே இருக்குது பாருங்கள், நல்லா அடிச்சிருப்பாங்க. அங்கே வரலும் தண்ணியாக இருந்திருக்கும். ஸோ நான் பழைய விஷுவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து போட்டு ஓட்டுறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே போய் காஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அதாவது ஸ்கூல்ஸ் படிக்கும்போது வந்து இது வெளியே நண்டு பிடிப்போம். இந்த மாதிரி வத்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நண்டு வந்து நல்லா கிளியராகவே தெரியும். தண்ணியும் கிளியராக தெரியும், நண்டு இது வெளியே ஓடுறது தெரியும். இது ஃபுல்லாமே நண்டாக தான் இருக்கும். இங்கேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே அரியாங்குண்டு இருக்குது, அங்கே வரையில் நடந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோ கிட்ட நண்டை பிடிச்சிட்டு வந்து பசங்களாக மொத்தமாக அவிச்சு சாப்பிடுவோம், வீட்டுக்கு கொண்டு போவோம். அப்படி ஜாலியாக இருந்த ஒரு காலம். இப்போ வந்து அந்த காலமே மாறி போச்சு. இப்போ உள்ள சின்ன பசங்க கூட இந்த வேலையை வந்து பண்ண மாட்றாங்க, இங்கே ஜாலியாகவே இருக்க மாட்றாங்க. ஸோ அதான் வந்து கொஞ்சம் மனசு வருத்தமானது. இங்கே பாருங்கள், கடற்கரைக்குள்ள பாட்டில் கிடக்கு. நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம். ஏன்னா இது உடஞ்சிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மென்ஸ் எல்லாமே வெறுங்காலில் தான் கடலுக்குள்ளே போவாங்க. ஸோ அவங்க காலில் குத்திடக்கூடாதுல, அதுக்காக இதை எடுத்து நம்ம வெளியே கொண்டே வச்சுருவோம். அங்கிட்டு போகும்போது குப்பைக்கு போகும்போது எடுத்து கொண்டே போட்டுருவோம். ஸோ இப்போதைக்கு இங்கேக்குள்ளே இருக்கட்டும். ஆல்ரெடி இங்கேக்குள்ளே பாட்டில்ஸ் கிடக்கு. இருப்பா, அப்புறமா எடுத்துக்கிறேன் உன்னையே. ரைட். வேம்பரசனும் அவரோட நாய்க்குட்டியும் பாண்டாவும் எங்கேயோ போய்கிட்டு இருக்காப்புல. நம்ம கடற்கரைக்குள்ளே இறங்கி போவோம். என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மக்கள்ஸ், உங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன கொஸ்டினுங்க, ஒரு சின்ன கேள்வி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரெக்கிங் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லாவே கிட்டத்தட்ட ஒரு 6K 7Kன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுது. ஆனால் நம்மளால் தொடர்ந்து ட்ரெக்கிங் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு சில விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வீடியோ, என்னையை பற்றின வீடியோ இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொன்னேன். ஆனால் அந்த வீடியோ வந்து 1000க்கு மேலே வியூஸ் வந்து தாண்ட மாட்டேங்குது. அதிகபட்சம் 800 இல்லை 1000, 1300 அதுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் யூடியூப்காரர் தயவுசெய்து என்னோடய வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணி விடுங்க. அவங்களே கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. என்ன தான் யூடியூப் சஜஸ்ட் பண்ணாலும் அந்த வீடியோவை ஒரு 10 பேர் பார்த்தா தான் வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். என்னையா ஓவராக பேசுகிறான தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானே. ஸோ அடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சு, அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கடலுக்குள்ளே நம்ம காமிச்சிட்டே இருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட 100 வீடியோ போட்டாலும் 100 வீடியோவுமே கடலுக்குள்ளே வித்தியாசமாக போடலாம். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் நம்ம கரையில் இல்லாத எத்தனையோ பொருட்கள் வந்து இந்த கடலுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு சங்கு. அந்த சங்குக்கு கீழே வந்து ஏதோ நண்டை நம்ம போயிருக்கு. இந்த வரேன், இந்த மீன் போயிருக்கு பாருங்கள். மீன் வருது பாருங்கள், ஒரு மீன் உள்ளே இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ தாங்க அப்படியே மெதுவாக வந்தாப்புல அந்த கலக்கேறிடுச்சு. வந்து பார்க்குறாப்புல என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேம்பரஸ் ஏதோ கூப்பிட்றாப்புல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேம்பு? இந்த வரேன் மக்கள்ஸ். வேம்பரஸ் வந்து அர்ஜென்ட்டாக கூட்டாப்புல. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பின்னாடி பாருங்களேன், அந்த வத்தைக்கிட்ட வந்து எவ்வளோ காக்கா பறந்துக்கிட்டு கிடக்குன்னு பாருங்கள், கத்திக்கிட்டு. என்னன்னா அதில் உள்ள வலையில் வந்து காக்கா மாட்டிக்கிடுச்சு. நம்ம இப்போ அந்த காக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். ஆமாம், அதை வந்து எடுத்து விட போகிறோம். ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டே வீடியோ எடுக்க முடியாது. வேம்பரசன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, கொஞ்சம் வீடியோ எடுங்க. ஆமாம், அது ஒன்று இருக்கோ. நம்ம அது ஹெல்ப் பண்ண போகிறோங்கிறது தெரியாமல் நம்ம வந்து அதை போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்கே சாகடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் கொத்துவாப்பில். அதனால் நம்ம சேஃப்டியாக என்ன பண்ண போகிறோம், கம்போட போகிறோம், ஆயுதத்தோட. வாங்க உதவி பண்ணுவோம். அவங்களே காப்பாற்றிட்டாங்கன்னா
ஓடுங்கடா காலையிலேயே. நான் என்னடா உன்னை காப்பாற்றாண்டா என்னை கடிக்க வர்ற? சிக்கிட்டான்டா ரொம்ப. கடிப்பாமல் இருக்கடா வந்து தம்பி. கடிக்க வரேன்டா. கடிக்காதுடா. அது எப்படா கடிக்கும்? காக்கா கடிக்காது. அந்த மேலே பறக்குதுல்ல, அது வந்து மண்டையில் கொடுத்துருக்கேன். அது அதுவாக கீழே அவன் அந்த கையை பிடிச்சி வச்சுக்கிறான் பாரு. வந்து இறுக்கி வச்சு பெரிய காக்கா தான். எடுத்து விடு, அதான் திறமை. எவ்வளோ நேரம் தான் நீ எடுக்கிறேன்? அடிக்காதுடா அது. அட பாவி. 2000 years later. மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ரெஸ்கியூ பண்ணி அதை எடுத்தாச்சு. ஏன் மண்டே இப்படி பிடிச்சிருக்கேன்னு தப்பாக நினைக்காதீங்க. கடிக்க வரணும். இவனை கொண்டு வெளியே விட்டாதான். அவன் கொண்டு வெளியே விட்டுறேன். எதுக்கு கம்பை எடுத்துகிட்டு போவோம்? இவங்க சொந்தக்காரங்க போல நம்மளுக்கு கொத்த வருவாங்க. ஏன்னா சின்ன பையன் பறந்துட்டாங்க. நான் சின்ன பையன் நினச்சா பறந்தாண்டா போகிறான் பாரு. எம்பு எப்படி போகிறான் பாரு. போகிற வழியிலேயே இது பண்ணிட்டு போயிட்டான். நல்லா நம்பவே வேலை. நான் அவனை கொண்டு வெளியே விடலான்னு தான் பார்த்தேன். சரி தண்ணிக்குள்ள விட்டா இறந்துருவானே அப்படின்னு சொல்லி அவன் என்னை மீறிக்கிட்டு கீறி விட்டு கிளம்பிட்டான். சரி எப்படியோ ஒரு உயிரை வந்து நம்ம காப்பாற்றிட்டோம். மீண்டும் கடலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கடலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாவே அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன்கள், எத்தனை மீன், எத்தனை தெரியாது. இந்த இருக்குது பாருங்க. இந்த ஒரு நண்டு போகுது பாரு. இந்த நண்டு தான் நம்ம பிடிச்சி சாப்பிடுவோம். ஆனால் இந்த நண்டு இப்போலாம் வந்து பெருசாகவே நான் பார்க்குறதில்ல. சின்ன நண்டு தான். இதை வந்து எங்கள் ஊரில் நீலக்கா நண்டுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இறங்கி கடிக்கிறதுக்கு ஏமா வராப்பில் காலுக்கிட்ட வந்து பிதஞ்சுக்குவாப்பில் ஈஸியாக. இவனை வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் சின்ன பையன். இந்த வரேன் இந்த போய் இந்த பிதையுது பாருங்கள். இந்த பிதையுது பாருங்கள். தெரியுதா பிதையிறது? அப்படியே மெதுவாக உள்ளே போய் பிதஞ்சிடாப்பில் எல்லையாச்சும் உடைஞ்சி. இவர் நம்ம பிடிச்சி வந்து சாப்பிடுவோம். பெரியவர் ஆகிட்டா. இப்போ வந்து சின்ன பையனா, அதனால் வந்து சாப்பிட்றதில்ல. என்ன தான் இவன் சின்னவனாக இருந்தாலும் கடிப்பான் பயங்கரமாக. சரி வந்து அந்த நண்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக. சின்ன பையலாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருப்பான். இருந்தாலும் இப்போ நம்ம சாப்பிட்ற மைண்ட் செட்டில் இல்லை. இவனை கீழே விட்டுருவோம். ஓடு. செத்துட்டானா? எப்போ இல்லை, இந்த ஓடிக்கிருக்கான். மக்கள் எத்தனையோ விதமான சங்கு வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சங்கு வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்குல்ல. இது எப்பயும் போல் கடலில் கிடைக்கிற ஒரு சாதாரண சங்கு தாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கில் வந்து எப்படி நண்டு வந்து இந்த சங்கில் உள்ள செத்த பின்னாடி நண்டு வந்து இதை வந்து ஒரு வாழ்விடமாக எடுத்துக்கிட்டு வாழுதோ, அதே மாதிரி இன்னும் ஒரு சில கடல் உயிரினங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சங்கு மேலே வந்து ஒரு விதமான கூடு, இது வந்து எச்சில் மாதிரி இருக்கும். அந்த எச்சில் மாதிரி கூட கட்டி உள்ளே வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி வாழும்போது அது கடலுக்குள்ளே இருக்கனால கொஞ்ச நாளில் இறுகி அதில் உப்பு படிஞ்சு இறுகி இது ஒரு தனியான ஒரு கூடு மாதிரியே ஃபார்ம் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, வந்து உடைக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். கல் மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த சங்கு வந்து உருவாகிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. யாருக்காச்சும் வேணும்னா வந்து கேளுங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு போகணும். உங்களுக்கு இனாமா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு போகணும். ஸோ வேணும்னா இதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் எடுத்து தர்றதுக்காக என்ன பண்ணுறேன், இது வந்து சேஃப்டியாக ஒரு இடத்துல வந்து வச்சிடுறேன். ஓகே. அது மாதிரி மக்கள் இன்னும் கடலுக்குள்ளே போனோன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு இருக்கனால இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், மந்தாரமாக கிடக்கும், அப்படியே மழை வர்ற மாதிரி கிடைக்கும். ஆனால் டைம் பார்த்திங்க அப்படின்னா 9 மணி ஆயிடுச்சு. ஸோ ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறனால இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறோம். வந்ததுக்கு சும்மா யதார்த்தமாக எப்போயுமே மேக்ஸிமம் இது கடற்கரை பக்கட்டி வரமாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு உயிரை வந்து காப்பாற்றியிருக்கோம். ஜெய் ஹோ. அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம மனசை இன்றைக்கி ஃபுல்லாக வந்து குளிர வச்சதுக்கு ஆண்டவனுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு கிளம்ப எப்படியும் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.